பழைய நியமனம் தான் இப்போ 24ஆம் தேதி சிஎம் கொடுக்க போகிறாங்களா. கிட்டத்தட்ட 2011 கவர்மெண்ட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து நிரப்பக்கூடிய நல்ல ஒரு நாளாக நம்மளோட பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு மிகப்படி பெருமைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் அமையும். கிட்டத்தட்ட 2340 டீச்சர்ஸ் வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து அப்ளை பண்ணோம். இந்த வருஷத்துக்கான டிஆர்பி கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு படிப்படியாக அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அது கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்குதோ அந்த இடத்துல இல்லாமல் நிரப்ப வேண்டியது. வேக்கன்சி அப்படின்னா அந்த இடத்துல வந்து டீச்சர்ஸே இல்லையான்னு அர்த்தம் கிடையாது. எஸ்என்சி மூலமாகவும் டீச்சர்ஸ் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கு எந்த இடையூறுகளும் கல்வி சார்ந்து வந்துவிடக்கூடாது. அதை நம்ம செஞ்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு பெர்மனன்ட் டீச்சர்ஸ்க்கு இருக்கிறதுக்கு ஈடாக கண்டிப்பாக அது வராது என்பதற்காக தான் இப்போ இந்த அவங்களுக்கு எது என்ன சார் 2500 ஆமாம் எங்களுக்கு தெரியும். நம்ம கவர்மெண்ட் வந்ததுலேருந்து தொடர்ந்து நம்ம அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியதற்காக தான் 2500 நம்ம வந்து உயர்த்தி கொடுத்ததுலேருந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இந்த லைஃப் டைம் சர்டிஃபிகேட்ஸை வேலிடேட் நம்ம கொடுத்ததுலேருந்து அவங்களுடைய ஏஜை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துறதுலேருந்து வெரி ஃபஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து ஒவ்வொன்றா படிப்படியாக செய்கிறோம். இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது ஏன்னா அது நம்ம தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னது தான். அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதற்கு சார்ந்து சொல்லியிருக்கோம். அவங்க நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரியும் பார்த்துட்டாங்க, சீஃப் செக்ரட்டரியும் பார்த்துட்டாங்க, ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் நம்முடைய நிதி நிலைமை சார்ந்து அதுக்கான முடிவை தமிழ்நாட்டு முதலமைச்சர் உரிய நேரத்தில் சார் எந்த பிஇடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு கணக்கு நாங்கள் ஒரு ரேஷியோ கொடுத்தோம். ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிடி மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி